ஒரு மனுஷன். ஒரே ஒரு மனுஷன். கடந்த 2, 3 நாட்களாக அவரு தான் டாக் ஆஃப் த டவுனா இருக்காரு. தமிழகத்தில மட்டும் கிடையாது. இந்தியா முழுக்க அந்த மனுஷன் பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ண போறாரு? அடுத்ததாக அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு? அப்படின்ற மாரியான விஷயங்கள தான் எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையாலேயே என்ன நடந்திருக்கு? என்ன நடந்தது? என்னெல்லாம் பேசியிருக்காங்க? அப்படின்றத பத்தி யாருக்குமே தெரியாது. 2டே 2 நபர்களை தவிர்த்து வேற யாருக்குமே தெரியாது. ஆனா, இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய யூடியூபர்ஸ், நெறைய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல இருக்கக்கூடியவர்கள், பெரிய பெரிய ஊடகவாதிகள், ஊடக ஜாம்பவான்கள் அவங்க எல்லாருமே, ஏதோ அவங்க கூடவே உட்கார்ந்துகிட்டு அவங்க 2 பேருமே என்ன பேசியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நேர்ல உட்கார்ந்து பார்த்த மாரி, இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, யார் அந்த நபர்? அவர் இந்த நாட்டுடைய பிரதமரா? இல்ல. சரி, மத்திய அமைச்சரா? இல்ல. இல்ல ஏதாச்சும் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரா? இல்ல. இல்ல மாநிலத்தில அமைச்சர் என்ற பதவியில இருக்கிறவரா? இல்ல. அவர் ஃபிலிம் ஸ்டாரா? கிடையாது. ஸ்போர்ட்ஸ்ல பெரிய பெரிய அச்சீவ்மென்ட் பண்ணவரா? கிடையாது. இல்ல பெரிய ஃபேமிலில இருந்து வந்தவரா? அம்பானி, அதானி அது மாரி ஃபேமிலி பேக்கிரவுண்ட் இருக்கிறவரா? கிடையாது. அட்லீஸ்ட் அவர் எம்பியா இருக்காரா? இல்ல. எம்எல்ஏவா இருக்காரா? இல்ல. அந்த மனுஷன் கவுன்சிலர் கூட கிடையாது. ஆனாலும் அந்த மனுஷன பத்தி தான் இந்தியா முழுக்க, முன்னாடியே சொன்ன மாரி தமிழகத்தில மட்டும் கிடையாது. இந்தியா முழுக்க அந்த மனுஷன பத்தி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. கடந்த 2, 3 நாட்களாக அவர பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. யார் அவரு? வேற யாரும் இல்ல. நம்மளுடைய அண்ணாமலை தான். அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா? தெரியாது. அண்ணாமலை ராஜினாமா கடிதத்த குடுத்திருக்காரா? தெரியாது. ஆனா, அண்ணாமலையும், அமித்ஷாவும் பேசினத வச்சுக்கிட்டு, அவங்க 2 பேர் இருக்கக்கூடிய புகைப்படத்த வச்சுக்கிட்டு, அண்ணாமலை இதெல்லாம் தான் பண்ணியிருக்காரு. இத்தன பக்கத்துக்கு ராஜினாமா கடிதத்த எழுதி குடுத்திருக்காரு. இது இதெல்லாம் சொல்லியிருக்காரு, அது இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லி, அண்ணாமலையும், அமித்ஷாவும் பேசிட்டு இருக்கும் பொழுது, ஏதோ பக்கத்துல உட்கார்ந்து பார்த்த மாரி இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. கண்ட மணிக்கு, இஷ்ட மணிக்கும் பேசிட்டு இருக்காங்க. அஃபிஷியல் நியூஸ் என்னன்றது இங்க யாருக்குமே தெரியாது. நான் முன்னாடியே சொன்ன மாரி அந்த 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அண்ணாமலை, அமித்ஷா. இவங்களுக்கு மட்டும் தான் அந்த மீட்டிங்ல என்ன நடந்தது அப்படின்றது தெரியும். பட் இங்க இருக்கக்கூடியவர்கள், நெறைய நேஷனலிஸ்ட் யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா தமிழகத்துல, அவங்க கூட பார்த்தீங்கன்னா, என்னன்னத்தையோ பேசிட்டு இருக்காங்க. எனக்கு உண்மையாலேயே புரியல. சார் நீங்க எப்படி பேசுறீங்க? அங்க என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. அண்ணாமலையும் எதுவும் சொல்லல, அமித்ஷாவும் எதுவும் சொல்லல. அதுக்குள்ள நீங்க எப்படி இப்படிலாம் பேசுறீங்க? அப்படின்ற மாரி தான் கேட்கணும் போல இருந்தது. பட் என்ன பண்றது? அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. வாட் எவர் என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்ற மாரி நாம நெனச்சுக்கிட்டு தான் போகணும். அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா? தெரியாது. ஒருவேள அவர் தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னா, கண்டிப்பா நம்ம எல்லாருமே அவருக்கு வாழ்த்துவோம். வாழ்த்துறது மட்டும் இல்லாம, கண்டிப்பா எல்லாருமே சப்போர்ட்டும் பண்ணுவோம். ஏன்னா, நம்ம எல்லாருக்குமே தமிழக பாஜக மீது அவ்ளோ கடுப்பு இருக்கு, அவ்ளோ வெறுப்பு இருக்கு. அண்ணாமலை இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்ற மாரி சொல்றாங்க இல்லையா? அந்த முடிவுக்கு காரணம் என்ன? எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 காரணம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு கருணாநிதி சமாதிக்கு ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள கூட்டிட்டு போயிருந்தாரு. அதுக்கப்புறமா அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்றதுக்காக அண்ணாமலையுடைய பதவிய மாத்துனாங்க. அவரு மாநில தலைவரா இருந்தாரு. நீ மாநில தலைவரா இருந்தனா, அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுல கொஞ்சம் குளறுபடிகள் ஏற்படும். ஸோ, நாங்க நயினார போட போறோம்ன்னு சொல்லி அண்ணாமலையுடைய பதவிய மாத்துனாங்க. எனக்கு தெரிஞ்சு இது மாரியான காரணங்களால தான் அண்ணாமலை கடுப்பாயிருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவரு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. திராவிட கட்சிகளே இருக்கக்கூடாது. திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு கட்சிய நாம இங்க கொண்டு வரணும். நாம 0லிருந்து கட்சிய வளர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்க்கணும். தனியாவே நிக்கணும் அப்படின்ற மாரிலாம் அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. பட் அதெல்லாம் பெருசா பாஜக மேடம் ஏத்துக்கின மாரி தெரியல. அதனால தான் அண்ணாமலை இப்பேற்பட்ட ஒரு முடிவ எடுத்திருப்பாரோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் எடுத்தாரா? இல்லையா? என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியாது. அஃபிஷியல் நியூஸ் வரல. ஆனா செய்திகள்ல வருது இல்லையா? அந்த விஷயங்கள வச்சு பார்க்கும்போது, இது மாரியான காரணங்களால அவர் இப்படி எடுத்திருப்பாரோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் வரவேண்டியதா இருக்கு. இந்த நேரத்தில நாம கண்டிப்பா ரங்கராஜ் பாண்டே அவர்களை குறித்து பேசியே ஆகணும். அந்த மனுஷன் மேல எனக்கு நெறைய மரியாதை இருக்கு. அந்த மனுஷனுடைய நாலேட்ஜ்லாம் பார்க்கும்போது உண்மையாலே நான் வியந்திருக்கேன். அவர் பேசுறதெல்லாம் பார்க்கறச்ச உண்மையாலே நான் ஆச்சரியப்பட்டுருக்கேன். அந்த மனுஷன் பேசினா சரியா தான் இருக்கும் அப்படின்ற மாரி தான் நான் நெனைப்பேன். அவருடைய வீடியோஸே தொடர்ந்து பார்த்துட்டே இருந்ததுனால, என்ன அவரு நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாரி தான் தோணிச்சு. ஏன்னா லாஸ்ட் ஒரு 4, 5 டேஸா பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி தான் இருந்தது. டயலமாவில தான் இருந்தது. அப்புறமா தான் சில விஷயங்கள் புரிஞ்சது. கடந்த சில மாதங்களாக ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொன்ன விஷயங்கள் எதுவுமே நடக்கல. அவர் ஏதாச்சும் ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்து வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரு சொன்னதுக்கு எதிரான விஷயங்கள் தான். ஸ்ட்ரெய்ட் ஆப்போசிட்டான விஷயங்கள் தான் நடந்திருக்கு. செங்கோட்டையன் அதிமுக விட்டு வெளிய போகவே மாட்டாரு. போகறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் எப்படிங்க தாவேக்காலாம் போவாரு? தாவேக்காக்கு போய் எப்படிங்க அவரு சப்போர்ட் பண்ணுவாரு? இவ்ளோ வருஷமா அவர் அதிமுகல இருந்திருக்காரு. அதிமுக விட்டு அவரு வெளிய போவாரா? அப்படின்ற மாரி பாண்டே பேசியிருந்தாரு. கடைசியில என்ன நடந்தது? செங்கோட்டையன் தாவேக்கால வந்துட்டாரு.
தாவேக்கால சேர்ந்து தாவேக்கான்ற கட்சிய வெற்றி பெற வச்சு, தாவேக்கான்ற ஒரு கட்சி ஆட்சி அமைக்க அவரு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருந்தாரு? அதிமுக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரும். தனி பெரும்பான்மை பெற்று அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. என்ன ஆச்சு? பல இடங்கள்ல அதிமுக மட்டும் கிடையாது, பாஜகவும் 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. பாஜக டபுள் டிஜிட்ல வின் பண்ணும். டபுள் டிஜிட். இரட்டை இலக்கை நோக்கி பாஜக நகரும். இந்த முறை பாஜக செம்மையா அவங்களுடைய வோட் ஷேர இன்கிரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாரு. என்ன ஆச்சு? ஊத்தின்னு போச்சு. அப்புறம் திரு விஜய் அவர்கள், இப்போ முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், அவரு பெருசாலாம் வின் பண்ண மாட்டாரு. அவருக்கு வோட் ஷேர் இன்கிரீஸ் ஆகும். இன்கிரீஸ் இல்ல. வோட் ஷேர் அதிகமா அவரு வாங்குவாரு. பட் அது சீட்டா கன்வெர்ட் ஆகாது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? இப்போ 2, 3 நாட்களாக என்ன சொல்லிட்டு வராரு? அண்ணாமலை கண்டிப்பா பாஜக விட்டு வெளிய போகவே மாட்டாரு. போகறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ணாமலை பாஜக விட்டு வெளிய போயிட்டா, லாஸ் அண்ணாமலை தான். அண்ணாமலை 0 தான் அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ, அண்ணாமலை கண்டிப்பா பாஜக விட்டு வெளிய வரப்போறாரு. அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிக்க போறாரு. அப்படின்ற மாரி தானே அர்த்தமா இருக்கும். ஏன்னா, இந்த மனுஷன் என்ன சொன்னாரோ, அதுக்கு நேர் எதிரான விஷயங்கள் தானே நடந்திருக்கு. அப்போ அண்ணாமலை குறித்து இப்போ அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அப்படித்தானே ஆகுற மாரி இருக்கு. ஆகுமா? ஆகாதா? அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ணாமலை விவகாரத்துல ஒரு சில விஷயங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா? இத மாரி நடக்கிறது முக்கியமா பாஜகல இது மாரி நடக்கிறது புதுசு கிடையாது. இது மாரியான நிகழ்வுகள் நெறைய முறை நடந்திருக்கு. பல மாநிலங்கள்ல பாஜகல இருக்கக்கூடிய தலைவர்கள் இது மாரியான பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அண்ணாமலை இப்படி செய்ய போறாரு, செஞ்சிட்டாரு அப்படின்ற மாரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு இல்லையா? இது மாரியான நிகழ்வு அப்படின்றது புதுசு கிடையாது. பழசு தான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்சிடென்ட்ட சொல்றேன். எங்கேயோ ஏதோ ஒரு மாநிலத்தில நடந்தது சொல்றத விட, நம்ம பக்கத்து மாநிலம் கர்நாடகால நடந்த ஒரு சம்பவத்த சொல்றேன். அப்போ நீங்க இப்ப நடக்கக்கூடிய தமிழகத்தில நடக்கக்கூடிய விஷயங்கள லிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். கர்நாடகா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரா இருந்த திரு எடியூரப்பா அவர்கள் 2012ல ஒரு மிகப்பெரிய முடிவ எடுத்தாரு. அதாவது பாஜகன்ற அந்த ஒரு பெரிய கட்சியிலிருந்து, அவர் வளர்த்த கட்சியிலிருந்து வெளிய வந்து புதுசா ஒரு கட்சிய ஆரம்பிச்சாரு. அந்த கட்சியின் பெயர் கர்நாடகா ஜனதா பக்ஷா. ஓகேங்களா? கர்நாடகா ஜனதா பக்ஷா. பக்ஷானாலும் பார்ட்டி தான். அதாவது கட்சி தான். ஓகேங்களா? ஸோ பெரிய டிஃபரெண்ட்லாம் ஒண்ணும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு பதிலாக இவரு கர்நாடகா ஜனதா கட்சி அப்படின்ற ஒரு புதிய கட்சிய ஆரம்பிச்சாரு. 2012ல. ஆனா, அந்த கட்சி லாங் லாஸ்ட்டா இருந்ததான்னா கிடையாது. 2014 வரைக்கும் மட்டும் தான் அந்த ஒரு கட்சி இருந்தது. 2014ல மக்களவை தேர்தல் வந்தது இல்லையா? அந்த நேரத்தில தன்னுடைய கர்நாடகா ஜனதா கட்சிய பாரதிய ஜனதா கட்சி கூட சேர்த்துட்டாரு. மெர்ஜ் பண்ணிட்டாரு. இப்போ எப்படி அண்ணாமலையுடைய விவகாரம் பெரிய அளவுல பேசும் பொருளா இருக்கோ, இதே மாரி தான் 2012ல கர்நாடகால எடியூரப்பா அவர்கள் செஞ்ச விஷயங்கள் பெரிய அளவுல பேசும் பொருளா இருந்தது. அண்ணாமலை அவர்கள் இப்போ செய்யக்கூடிய இந்த விஷயங்களுக்கும், எடியூரப்பா அப்போ செஞ்ச அந்த விஷயங்களுக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஓகேங்களா? நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. காரணங்கள் வேற வேறயா இருக்கு. ஆனா நடந்த நிகழ்வு அப்படின்றது இப்போ எப்படி இருக்கோ, அதே மாரி தான் அப்பவும் இருந்தது. அதே மாரியான நிகழ்வு தான் நடந்தது. திரு எடியூரப்பா அவர்கள் அப்பேற்பட்ட ஒரு முடிவு எடுப்பதற்கு காரணம் என்னன்னா, அவர் மீது ஒரு சில ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது. அது மட்டும் இல்லாம பாஜக மேலிடம் இருக்கு இல்லையா? அவங்க கூட ஏகப்பட்ட கருத்து முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தது. நெறைய சண்ட போயிட்டு இருந்தது. ரொம்ப பப்ளிக்காவே நெறைய சண்ட போட்டாங்க. அது மாரியான காரணங்களால தான் மனக்கசப்போட தான் திரு எடியூரப்பா அவர்கள் பாஜகல இருந்து பிரிஞ்சு வெளிய வந்து கர்நாடகா ஜனதா கட்சி அப்படின்ற அந்த ஒரு கட்சிய ஆரம்பிச்சாரு. பட் இங்க இன்சிடென்ட் எப்படி இருக்குன்னா, இத மாரி ஓப்பனா யாரும் சண்டலாம் போடல. பட் என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாரி தான் இருந்திருக்கு. தமிழக பாஜகக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் எப்படி பிஹேவ் பண்றாங்க, அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா அண்ணாமலைய கம்பேர் பண்ணி எப்படி அவங்க காய்கள் நகர்த்துனாங்க, அண்ணாமலைக்கு எதிராக எப்படி அவங்க பேசிட்டு வந்தாங்க அப்படின்ற மாரியான பல விஷயங்கள் நாம இங்க பார்த்திருப்போம். எடியூரப்பா அவர்களுக்கு மனக்கசப்பு இருந்தது. பட் அண்ணாமலை அவர்களுக்கு அந்த அளவு மனக்கசப்பு இருந்ததானா? தெரியாது. உண்மையாலேயே எனக்கு தெரியாது. அண்ணாமலை குறித்தான இது மாரியான விவகாரங்கள் ரொம்ப உக்கிரமா போயிட்டு இருக்கும்பொழுது, சரி என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்காக ஒரு சில யூடியூப் சேனல்ஸ பார்த்தேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க என்ன பேசியிருக்காங்க, உண்மையிலேயே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய சேனல்ஸ பார்த்தா, அவங்க மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களே மேல் போல, அவங்கள விட இவங்க பயங்கரமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்கலாம் அண்ணாமலை கூட அமித்ஷாவ போய் பார்த்து என்னலாம் நடந்தது அப்படின்றத இவங்க ஐ விட்னஸா இருந்த மாரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படிங்க இப்படிலாம் பேசுறீங்க? அதாவது இவங்களுடைய சொந்த கருத்து இருக்கும் இல்லையா? அண்ணாமலை வெளிய வந்தா நல்லாருக்கும். அண்ணாமலை ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சா நல்லாருக்கும். அண்ணாமலை தலைமையின் கீழ வேற ஒரு புதிய கட்சி உதயமானா நல்லாருக்கும் அப்படின்ற மாரி இவங்க பெர்சனலா ஒரு சில ஒப்பீனியன்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா?
இவங்களுடைய பெர்சனல் ஒப்பீனியன்ஸ எடுத்துட்டு வந்துட்டு, "பாருங்க, இதெல்லாம் தான் நடந்திருக்கு. உண்மையான கள நிலவரம் இதுதான்." அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இது மாரிலாம் பேசுறது தப்பான்னா, கண்டிப்பா தப்பே கிடையாது. ஏன்னா, நம்ம எல்லாருமே ஏன் சேனல் ரன் பண்றோம்னா, ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதுல நம்முடைய ஒப்பீனியன் என்ன? ஆஸ் அ நேஷனலிஸ்ட் யூடியூபரா என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு தான், நாம எல்லாருமே இது மாரி சேனல்ஸ ரன் பண்றோம். பட் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒப்பீனியன்னு அவங்க சொல்லல. இதுதான் நடந்திருக்கு. இதுதான் உண்மையான கள நிலவரம். அங்க அவரு இப்படிதான் பேசியிருக்காரு. அந்த 5 பக்கம் ராஜினாமா கடிதத்துல, ராஜினாமா கடிதம் குடுத்தாரு அப்படின்றதே தவறான செய்தி. ஓகேங்களா? ராஜினாமா கடிதம் குடுத்துட்டாரு. அத அமித்ஷா அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதற்கு எதிராக ஆர்எஸ்எஸ் பேசியிருக்கு அப்படின்ற மாரிலாம் பேசுறாங்க இல்லையா? அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேக் நியூஸ் தான். அது அஃபிஷியல் நியூஸே கிடையாது. ஆனா இவுங்க இப்படிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் தப்புன்னு சொல்றேன். உங்களுடைய ஒப்பீனியன் சொல்றதுல தப்பு கிடையாது. அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்கலாமா? அவரு கட்சி ஆரம்பிச்சா இப்படிப்பட்ட கொள்கை கோட்பாடுகள அவரு முன்னெடுத்து வைப்பாரு. இது மாரி பேசுறதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா உங்களுடைய பெர்சனல் ஒப்பீனியன்ஸ முன்னெடுத்து வச்சுட்டு, இதுதாங்க நடந்தது. அமித்ஷா ஆஃபீஸ்ல இதுதாங்க நடந்தது. இப்பேற்பட்ட ராஜினாமா கடிதத்த இதுவரைக்கும் யாரும் பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாரிலாம் பேசுறாங்க இல்லையா? அதுதான் தப்புன்னு சொல்றேன். சில விஷயங்கள் குறித்து பேசுறதுக்கே உண்மையிலேயே பயமா இருக்குங்க. ஏன்னா, எது ஃபேக் நியூஸு, எது உண்மையான நியூஸ் அப்படின்றதே புரிய மாட்டேங்குது. நாம ஒரு சில பேர வந்து ஃபாலோ பண்ணுவோம். அவங்க வந்து கண்டிப்பா ஃபேக் நியூஸா பரப்ப மாட்டாங்க. அவதூறுகள் பரப்ப மாட்டாங்க. தவறான செய்திகள அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாரி நாம ஒரு சில பேர நெனச்சுட்டு இருப்போம் இல்லையா? அவங்கலாம் கூட பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை விவகாரத்துல தவறான செய்திகள் பரப்பிட்டு வராங்க. சில மோசமான விஷயங்கள அவங்க பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது அண்ணாமலை ராஜினாமா கடிதம் குடுத்தாருன்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேக் நியூஸா இருக்கும் பொழுது, அண்ணாமலை எப்படி ராஜினாமா கடிதம் குடுக்கலாம்? அண்ணாமலை பாஜகல இல்லன்னா அவரு 0 தான். அண்ணாமலை இப்படிலாம் செஞ்சிருக்க கூடாது. அண்ணாமலை பாஜக விட்டு வெளிய போய்ட்டாருன்னா, அவருக்கு பவரே கிடையாது அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் நடக்கவே இல்லங்க. இங்க இத மாரியான விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? இன்க்ளூடிங் நீங்க என்னையும் சேர்த்துக்கோங்க. என்னையும் சேர்த்து இங்க பல பேருக்கு, கிட்டத்தட்ட 99% பேருக்கு உண்மையாலேயே அங்க என்ன நடந்தது அப்படின்றது தெரியாது. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நான் என்னுடைய யூகங்கள், அதாவது இப்ப நடக்கக்கூடிய இந்த சினாரியோஸ் 10 வருஷம், 12 வருஷம், 14 வருஷத்துக்கு முன்னாடி மற்ற பாஜக ஆளும் மாநிலங்கள்ல நடந்த அந்த சம்பவங்களா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் லிங்க் பண்ணி, ஒருவேளை இது பாஜகவின் ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ அப்படின்ற மாரி தான் நான் பேசுறேன். இது வந்து என்னுடைய ஒப்பீனியன் தான் நான் சொல்றேனே ஒழிய, இதுதான் நடந்தது அப்படின்ற மாரிலாம் நான் சொல்லல. ஆனா, சில பேர் அப்படிலாம் பேசுறாங்க, அப்படிலாம் பரப்பிட்டு வராங்க. ஆல்ரெடி இந்த தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எது ஃபேக் நியூஸு, எது ஒரிஜினல் நியூஸு, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்லுதுன்னா, அது கண்டிப்பா ஒரிஜினல் நியூஸா தான் இருக்கும்னு பார்க்கும்பொழுது, அந்த செய்திய அவங்களே மறுக்கிறாங்க. நாங்க போட்ட செய்தி தவறானது. இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடக்கவே இல்லன்னு அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களே போடுறாங்க. ஸோ, ஆல்ரெடி நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய கன்ஃப்யூஷன் மைண்ட் செட்ல தான் இருக்கோம். நடக்கிற விவகாரங்கள் எது உண்மை, எது பொய் அப்படின்றத உள்வாங்கிக்கிறதுக்கே நமக்கு 2, 3 நாள் தேவைப்படுது. அப்படி இருக்கும்பொழுது, இஷ்டத்துக்கு ஆளால்லாம் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஃபைனலா இந்த விவகாரத்தின் மூலியமாக நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். செருப்பால அடிச்ச மாரி எனக்கு புத்தி வந்தது. இந்த அண்ணாமலை விவகாரத்தின் மூலியமாக. அது என்னன்னா, இப்ப நீங்க ஒரு விஷயத்த குறித்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஹாட் டாபிக்கா போயிட்டுருக்கு. என்ன உண்மையான நிலவரம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, தயவு செய்து ஒரு 2, 3 நாளைக்கு அந்த விவகாரம் குறித்து தேடாதீங்க. தயவு செய்து தேடாதீங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம், மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல அந்த விவகாரம் குறித்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே தவறாகத்தான் இருக்கும். அவங்களுடைய ஓன் ஒப்பீனியன மட்டும் தான் முன்னெடுத்து வைப்பாங்க. அவனுங்க சொல்லக்கூடிய விஷயங்கள தயவு செய்து நம்பாதீங்க. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள சொல்றேன். ஓகேங்களா? அது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களா இருந்தாலும் சரி, நேஷனல் ஊடகங்களா இருந்தாலும் சரி, அவனுங்க சொல்லக்கூடிய விஷயங்கள தயவு செய்து நம்பாதீங்க. 2வது உங்களுடைய ஐடியாலஜி சார்ந்த ஒரு சில யூடியூப் சேனல்ஸ நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்க. அவங்க என்ன மாரியான விஷயங்கள் சொல்றாங்க? இந்த விவகாரம் குறித்து அவங்க என்ன இன்புட் தராங்க? அப்படின்ற மாரி நீங்க போய் தேடி பார்ப்பீங்க. அதையும் பார்க்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தயவு செய்து ஒரு 2, 3 நாளைக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகள நம்பாதீங்க. உங்களுடைய ஐடியாலஜி சார்ந்து பேசக்கூடிய யூடியூப் சேனல்ஸ்ல பேசக்கூடிய விஷயங்களையும் நம்பாதீங்க. 3வது இது வந்து மோஸ்ட்லி யாரும் இது மாரி பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் இந்த விஷயத்த சொல்றேன். நேர் எதிரான சித்தாந்தங்கள் பேசக்கூடியவர்களுடைய சேனல்ஸ் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திராவிட மூத்த பத்திரிக்கையாளர் மணி, அப்புறம் ஜீவ சகாப்தன், அப்புறம் இந்த கோட்டீஸ்வரன், இவங்கள மாரியான நபர்கள் பேசக்கூடிய விஷயங்களும் தயவு செய்து நம்பாதீங்க. ஏன்னா, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, உண்மையான விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போடலாம் இவங்க பேசுறது கிடையாது. இப்ப இது ஹாட் டாபிக்கா போயிட்டுருக்கு. இப்ப நம்ம இது குறித்து பேசி போட்டோம்னா, கண்டிப்பா எல்லாருமே பார்ப்பாங்க. இதன் மூலியமாக நமக்கு ரெவென்யூ ஜெனரேட் ஆகும். நெறைய வியூஸ் வந்ததுனா, நெறைய காசு வரும் அப்படின்றதுக்காக மட்டும் தான், இவங்க எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க.
ரெவென்யூக்காக மட்டும் தான் பேசுவாங்க. ஸோ தயவுசெய்து இது எதுவுமே நம்பாதீங்க. அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இது மாரிலாம் பேசுறதுனால ஏதோ நான் ரொம்ப யோகியவான் மாரியும், நான் காசுக்காக வேல பார்க்கல அப்டின்ற மாரியும், ரெவென்யூ விட எனக்கு ஐடியாலஜி தான் முக்கியம் அப்டின்ற மாரியும் நீங்க நெனைக்க போறீங்க. ஐடியாலஜி முக்கியம் தான். அதே நேரத்தில ரெவென்யூ அப்டின்றதும் முக்கியம். ஓகேங்களா? இருந்தாலும் ஹாட் டாபிக், டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. இத பத்தி பேசியே ஆகணும் அப்டின்றதுக்காக என்னென்னத்தையோலாம் பேசிட்டு போக முடியாது. ஓன் ஒப்பீனியன் பேசினாலும், இது என்னுடைய ஒப்பீனியன் சொல்லிட்டு நான் பேசிருவேன். எதுவுமே அஃபிஷியலா முடிவாகல. அஃபிஷியல் செய்திகள் எதுவுமே இப்ப வரைக்கும் வரல. இந்த வீடியோ ஷூட் பண்ற வரைக்கும், அதாவது 2ஆம் தேதி நைட்டு 8:45க்கு இந்த வீடியோவ ஷூட் பண்றேன். இப்ப வரைக்கும் அஃபிஷியலான செய்திகள் எதுவும் வரல. ஓகேங்களா? அதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். அஃபிஷியலான செய்திகள் எதுவுமே வரதுக்கு முன்னாடி இஷ்டத்துக்கும் பேசக்கூடாதுன்னு மட்டும் தான் சொல்றேன். ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. அண்ணாமலை பர்த்டே முடிஞ்சிரட்டும். அண்ணாமலையே இப்ப பிரஸ் மீட் வைப்பாரு. அண்ணாமலை பிரஸ் மீட் வச்சு அண்ணாமலை தன் வாயால் என்ன கருத்துக்கள் சொல்றாரோ, அதுதான் ஃபைனல். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வரக்கூடிய செய்திகள், ஊடகங்கள் பரப்பக்கூடிய செய்திகள், அவதூறுகள் இது எதுவுமே நம்பாதீங்கன்னு மட்டும் தான் நான் சொல்றேன். நடக்கிற இந்த விவகாரம்லாம் வச்சு பார்க்கும்போது 2012ல கர்நாடகால பாஜக யூஸ் பண்ண அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது. உண்மையாலே எடியூரப்பா அவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அதன் காரணமாக தான் அவர் புது கட்சி ஆரம்பிச்சாரு. பட் அதே மாரியான விஷயங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஒருவேள டைரக்ட்டா பாஜகவால இங்க ஆட்சி அமைக்க முடியாது. அண்ணாமலைக்கு ஒரு ஃபேம் இருக்கு. அண்ணாமலை மூலியமாக பாஜகவுடைய கோர் ஐடியாலஜி இருக்கு இல்லையா? அந்த ஹிந்துத்துவா அப்படின்ற அந்த ஒரு ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜிய இங்க ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா, எடியூரப்பா பண்ண மாரி 2014 மக்களவைத் தேர்தல்ல அவரு பாஜக கூட போய் சேர்ந்துட்டாரு. மறுபடியும் பாஜக கூடயே சேர்ந்துட்டாரு. அதே மாரி இப்போ அண்ணாமலை இப்பேற்பட்ட ஒரு ஸ்டெப் எடுத்தார்ன்னா, ஒருவேள கட்சி ஆரம்பிச்சார்ன்னா, 2029 மக்களவை தேர்தல் வருது இல்லையா? அந்த நேரத்தில மறுபடியும் பாஜக கூடயே மெர்ஜ் ஆகி, அடுத்த கட்ட அரசியல் காய் நகர்வுகள அவரு பண்ணுவாரோ! அப்டின்ற ஒரு தாட்ல தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கோ! அப்டின்னுட்டு நான் சந்தேகப்படுறேன். பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ணாமலை கண்டிப்பா பிரஸ் மீட் வைப்பாரு. அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். உண்மையாலே என்ன நடந்தது அப்டின்றத அந்த மனுஷன் தன் வாயாலேயே சொல்லுவாரு. அதுவரைக்கும் யாரும் இது மாரி வரக்கூடிய அவதூறு செய்திகள நம்பாதீங்க, பரப்பாதீங்க. பொறுமையா பொறுத்திருந்து நாம பார்ப்போம். அண்ணாமலை அப்படின்றவரு ஒரு பொக்கிஷம். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்த பாஜக அசால்ட்டா விட்டுருவாங்களா? விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் பார்ப்போம். இருந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்மளால யூகிக்க முடியாது இல்லையா? நாம ஆசைப்படுறதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் தான் பாஜக மேல செய்யும் அப்படின்ற மாரிலாம் நம்மளால நினைக்க முடியாது இல்லையா? ஸோ அதுவரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போமே. அண்ணாமலை பிரஸ் மீட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த விஷயத்த பத்திலாம் நம்ம பேசுவோம். ஓகே? வந்தே